பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் இந்த மன்னாட்டுடை என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். கொலோசியர் 1:18 வசனம் இப்படியாக கூறுகிறது: அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர், எல்லாவற்றிலும் முதல்வராயிருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற்பேருமானவர் என்பதாக. எல்லாவற்றிலும் முதல்வர், ஹெட் அமாங் ஆல் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை நாம் தியானிக்கப் போகிறோம். இந்த உலகத்தில் தொழிலில், அரசியலில், வேலையில், ஊழியர்களில் அநேக முதல்வர்கள் காணப்படலாம். ஆனால் நம் எல்லாருக்கும் தலை சிறந்த முதல்வர் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அவர் நம்மிடம் எதிர்பார்ப்பது அவரை நாம் எல்லா காரியங்களிலும் முதல்வராய் வைத்திருக்க வேண்டும் என்பதே. தகப்பனையும் தாயையும் கனம் பண்ண வேண்டும், உயர் அதிகாரிகளை, பெரியோர்களை மதிக்க வேண்டும். ஆனால் அவர்கள் யாரும் இயேசுவின் இடத்தை உங்கள் உள்ளத்தில் பிடிக்க அனுமதிக்கக்கூடாது. இயேசுவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்க பெற்றோர்கள் என்ன செல்வார்களோ என்று கேட்கிற அநேகர் உண்டு. ஆவிக்குரிய காரியங்களில் ஒவ்வொருவரும் தனித்தனியே தேவனுக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்பதை தேவ ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இயேசு இறுதி வரை பெற்றோரை கனப்படுத்தினார். இதே வேளையில் அவர் பிதாவுக்கு அடுத்த காரியங்களில் ஈடுபட்ட போது, நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியதென்று அறியீர்களா என்றார். இப்படிப்பட்ட காரியங்களில் சரியான தீர்மானம் எடுத்து இயேசுவை உங்கள் வாழ்க்கையில் முதல்வராக வைத்துக் கொள்ளுங்கள். இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத பெற்றோர்கள் திருமணமாகாத கர்த்தரை ஏற்றுக்கொண்ட தம்பதிக்கு துணையை தேடும்போது அவர்கள் அவிசுவாசியான நபரை தான் தேடுவார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தேவ பிள்ளைகள் சரியான தீர்மானம் எடுக்க வேண்டும். விசுவாசி அவிசுவாசியிடம் பிணைக்கப்படலாகாது என்பது கர்த்தருடைய வார்த்தை. இவற்றிலும் பெற்றோர்கள் சொல்வதை காட்டிலும் இயேசுவை முதன்மையாக வைத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவருக்கும் உங்களுக்கும் நடுவில் விரிசல்கள் வரும்படியாக உங்கள் நெருங்கிய நண்பர்கள் செயல்படுவார்கள் என்றால் அந்த நட்பை உடனே துண்டித்து கொள்ளுங்கள். உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை பாதிப்பதாக இருக்கும் எந்த நபராக இருந்தாலும் அந்த நட்பை அறுத்தறிய சிறிதேனும் காலம் தாழ்த்தக்கூடாது. எல்லாவற்றிலும் இயேசுவே முதல்வராக இருக்க வேண்டும். ஒருவேளை உங்களுக்கும் ஆண்டவருக்கும் இடைவெளியை கொண்டு வருகிறவர்கள் உங்கள் கண்களைப் போலவும் உங்கள் கையைப் போலவும் மிகவும் முக்கியமானதாக இருந்தாலும் அதனிடம் இரக்கம் காட்டி கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய முதலிடத்தை கொடுக்க அலட்சியம் காட்டாதிருங்கள். அதுபோல உங்கள் குடும்பம், பிள்ளைகள், வேலை, முக்கியமாக இந்நாட்களில் தொலைபேசி போன்ற எந்த காரியங்களும் உங்களுக்கு முதல்வராக இருக்க வேண்டாம். உங்கள் பதவி, உங்கள் செல்வம், உங்கள் படிப்பு உங்களுக்கு முதல்வராக இருக்க வேண்டாம். எல்லா காரியங்களிலும் இயேசுவே உங்கள் முதல்வராக இருக்க அனுமதியுங்கள். அப்பொழுது அவர் உங்களை ஆண்டு வழி நடத்துவார். நீங்கள் இடறி போவதில்லை. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? அன்பின் பரலோக தகப்பனே, இந்த மன்னாட்டுடை என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொரு காரியங்களிலும் இயேசுவையே முதன்மையாக வைத்து ஜீவிக்க கர்த்தர் தாமே உதவி செய்வீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பெற்றோர்களை காட்டிலும், குடும்பத்தை காட்டிலும், பிள்ளைகளை காட்டிலும் உம்மை அதிகமாக நேசிக்கிற பிள்ளைகளாக ஒவ்வொருவரையும் நீர் வணைவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே தகப்பனே, இன்றைய நாளும் உடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். போக்கிலும் வரத்திலும் உடனிருப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்திற்குள்ளாக ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். கண்ணின் மணி போல பாதுகாத்தருளும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன்.